guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். உங்களுடைய அண்டர்ஆர்ம் எப்படி நீங்க ஸ்மூதா சாஃப்ட்டா டார்க்னஸ் இல்லாம பேச்சஸ் இல்லாம பிக்மெண்டேஷன் இல்லாம க்ளீனா ஸ்மெல்லியா இல்லாம பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு 2 டிப்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அண்டர்ஆர்ம் ஏரியா எனக்கு வந்து பிக்மெண்டடா தான் இருக்கும், கொஞ்சம் டார்க் பேச்சஸ் ஓடியும் இருக்கும், கிளீனா ஈவன் ஸ்கின் டோன்டா இருக்காது. பட் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு 100% முடிஞ்ச அளவுக்கு சொல்ல மாட்டேன், 100% என்னால முடிஞ்ச அந்த ஒரு ப்ராப்பரான கிளீனிங் செஷன் வந்து நான் எப்பயுமே கொடுப்பேன். முக்கியமா வந்து குளிக்கும் போது இந்த டார்க் அண்டர்ஆர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க 2 பேர் மட்டும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. நிறைய பேர் காமனா வந்து ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். ஜெனட்டிக்கலா இருக்கலாம், ஹார்மோனல் இஷ்யூனால இருக்கலாம், கெமிக்கல் இரிட்டன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, லைக் டியோட்ரன்ஸ், ரோல் ஆன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட இருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேவிங்லாம் நான் டெய்லி பண்ற ஒரு ஆளு, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஷேவிங் பண்றதுனால அதுக்கப்புறம் நம்ம போடுற அந்த டியோட்ரண்ட்னால, அப்புறம் டைட்டா ஏதாவது ட்ரெஸ் போடுறோம், ஒழுங்கா ஸ்வெட் வந்து ஆகி காஞ்சு போகாம அங்கேயே தேங்கி இருக்குது அப்படின்னா அதனால வரக்கூடிய சான்சஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ரீசன் உங்களுக்கு டார்க் அண்டர்ஆர்ம்ஸ் இருக்கிறதுக்கு. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு பாத்தீங்கன்னா மோஸ்டா எப்பயுமே நம்ம வந்து 24/7 ஏசிலேயே காஞ்ச நிலையிலே உட்கார்ந்துட்டு இருக்க போறதுல ஆப்வியஸ்லி ஸ்வெட் ஆகும். சம்டைம்ஸ் அது ஒழுங்கா இன்ஸ்டன்டா நம்மளால கிளீன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமும் ரீசன்ஸ் தான். இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள், இதெல்லாம் இருக்கே நமக்கு ஐயோ எக்குடியா அப்படிலாம் வந்து நம்ம பண்ண வேணாம். ஆனா இந்த டார்க்னஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், லைட்டன் பண்ண வைக்கிற ப்ராசஸையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை நான் மனசுல வச்சுட்டு தான் வந்துட்டு ஒரு டே விஷயம் வந்துட்டு இப்போ ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு விசிபிள் சேஞ்ச் தெரியல, பட் நான் உங்களுக்கு கண்டிப்பா இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது நல்லா ஒரு பியூரிஃபைடான ஒரு அண்டர்ஆர்ம் சிச்சுவேஷன் வந்து எனக்கு கொடுக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள் 3 விஷயம்: பென்டனைட் கிளே, ஆப்பிள் சைடர் வினிகர், அப்புறம் தக்காளி பழத்தோட அந்த ஜூஸ். ஸோ இது 3ஐயும் வந்துட்டு பேஸ்டா ஆக்கிட்டு நான் வந்துட்டு என்னுடைய அண்டர்ஆர்ம்ல ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுவேன். இது வந்து இன்ஸ்டன்டா என்னுடைய அண்டர்ஆர்ம் ஏரியாவை கிளீன் பண்ணும். அண்ட் அது வந்து அந்த ஸ்கின்னே வந்து நல்லா என்ன சொல்றது, பளபளனும் பிரைட்டானும் கிடையாது, இன்ஸ்டன்டா நல்லா பியூரிஃபை பண்ணி கிளியர் அவுட் பண்ணும். அது நல்லாவே தெரியும் விசிபிளா. ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி பேக் போட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அண்டர்ஆர்ம் கேர் வந்து கண்டிப்பா தனியா பண்ணி ஆகணும். லைக் வேற ஏதாவது ப்ராடக்ட் போடுறது அந்த மாதிரி. நான் யூஸ்வலா வந்துட்டு இந்த அண்டர்ஆர்ம் ரோல் ஆன்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டார்க் பேட்ச் வருது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த டியோட்ரண்ட்க்கு முன்னாடி நான் வந்து சீரம் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றேன். ரீசெண்டா நான் வந்துட்டு ஆன்லைன்ல பார்த்தேன், இந்த சான்ஃபே அப்படின்ற ஒரு பிராண்ட்ல வந்துட்டு அண்டர்ஆர்ம் டீபிக்மெண்டேஷன் சீரம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீரம்லாம் நான் அண்டர்ஆர்ம்க்குலாம் பார்த்தது இல்லை, ட்ரை பண்ணதில்லை. ஆல்ரெடி என்கிட்ட என் முகத்துல போடுற சீரமோ கிரீமோ வந்துட்டு மிச்சம் இருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா அண்டர்ஆர்ம்காக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்ததும் சரி ஓகே ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். இதுல வந்து சீ கிரேப் அண்ட் கிரீன் சீவீட் இருக்கு. ஆல்சோ இதுல 99.9% சில்வர் ஃபிளேக்ஸும் இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பம்ப் பாட்டில்ல வருது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா லிக்விட், லிட்டரலா லிக்விட் தான். ஓகேவா, ஒன்றும் பெருசா உங்களுக்கு தெரியாது. நல்லா அழகான லைட் வெயிட்டான குவிக்கா அப்சர்வ் ஆகுற மாதிரியான ஒரு சீரம். இது ஒரு 2-3 டிராப்ஸ் மட்டும் உங்க கையில எடுத்துட்டு உங்களுடைய அண்டர்ஆர்ம் ஏரியால நீங்க பேக் போடுறீங்க, எல்லாம் குளிச்சுட்டு வந்த அப்புறம் நீங்க வந்துட்டு இதை அப்ளை பண்ணிக்க போறீங்க. அதை பேட் பண்ணி உங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆக விட்டுற போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா உங்களுடைய அந்த டியோட்ரண்ட், அண்டர்ஆர்ம் ரோல் ஏதாவது ஸ்வெட் கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க போட்டுக்கலாம். நான் அப்படிதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் சான்ஃபே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சான்ஃபேல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்கானிக், டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. இது உங்களுடைய ஸ்கின்ல pH லெவல் பேலன்ஸ் பண்ணி இன்ஸ்டன்டா ஹைட்ரேட் பண்ணி அந்த பிக்மெண்டேஷன் லெவல்லாம் வந்து கம்மி பண்ண போது, ஸ்கின்னை லைட்டன் பண்ண போது, அந்த டார்க் பேச்சஸ்லாம் இருக்கிற இடத்த மட்டும் சொல்றேன் நான். ஸ்கின் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அந்த ஏரியால அப்படின்னா கூட அதை ஃபைட் பண்ண போது இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ். அண்ட் ஆல்சோ இது உங்களுக்கு ஃப்ரெஷர், கிளியரர், ஸ்பாட்லெஸ் ஸ்கின் வந்து கொடுக்க போகுது. உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் pH பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அதாவது பாக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து காம்பேட் பண்றதுக்கும் இந்த சீரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இது டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸை லைட்டன் பண்றது மட்டும் இல்லாம ஸ்கின்னை வந்துட்டு சூதன் பண்ணி மாய்ஸ்சரைஸும் பண்ண போகுது. ஸோ நல்லா சாஃப்டான ஸ்கின் வர்றதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. எனக்கு கண்டிப்பா அந்த சாஃப்டான ஸ்கின் வந்துட்டு யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பா இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது உங்களுக்கு 499 rupees கிடைக்குது. அண்ட் நிறைய குவான்டிட்டியும் இருக்கு, நிறைய உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்றதுனால இது ரொம்ப நாளுக்கு லாஸ்ட் ஆகவும் போகுது. இந்த ரேஞ்ச்ல இன்னொரு ப்ராடக்ட் ஆக்சுவலி நான் யூஸ் பண்றேன். இந்த இன்டிமேட் கேர் விஷயங்கள்லாம் வந்துட்டு சான்ஃபே பிராண்ட்ல வந்து நிறையவே இருக்கு. நான் வந்துட்டு இந்த சான்ஃபேயோட பிரைட்னிங் பேக் அண்ட் பம் கிரீம் அப்படின்ட்டு ஒன்று ட்ரை பண்றேன். முதுகுல எல்லாம் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பொறியா பிம்பிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஆளுங்க அவங்க கூட இந்த பேக் அண்ட் பம் கிரீம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இது பேக் அண்ட் பம் தான். ஸோ நீங்க வந்துட்டு முதுகுலயும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் இப்போ விசிபிளா அந்த ஒரு
சாஃப்டான டெக்ஸ்சர் வந்து தெரியறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நான் வந்து கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு 699 rupees கிடைக்குது. இந்த 2 ப்ராடக்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர்ஆர்ம் கேரை வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுடைய ஹைஜீனுக்கும் ரொம்ப நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அண்டர்ஆர்ம் கேர் விஷயம் ஒர்க் ஆகுறது ஏதாவது இருந்ததுன்னா கூட எனக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.